அண்ணா எப்பொழுதுமே அவனுக்கு ஆபத்து என்றால் யார் வருவான்? அந்த கரிமூஞ்சி போய் வருவான். போயிருக்க முடியாது. ஆமாண்ணா. புறப்படுவோம். ஆமா. எங்க சிறப்பைப்போம். ஓடி வா. நாராயண பாட்டு தானே தேன் பாயும் போலை தெரியாம நாங்கள் யாரா? உன்னை கொல்ல வந்த யமனடா. நீயா? என்னையா? அது உன்னால் முடியாத காரியம். முடியாது, நடக்காது, கிடைக்காது என்பது பேரபாளர் அகராதியிலே கிடையாதுடா. அப்படியா? அழிக்க பிறவி எடுத்தவன் நான், உன்னை அழிப்பவன் நான் தான். உன்னை அழிப்பதற்காகத்தான் நான் வரம் பெற்று வந்திருக்கிறேன். நீயா? என்ன அழிப்பு கணிக்க தெரியுமா? சோழையாவரி வட்டத்தை ஆளக்கூடிய இரண்டை கட்டுவின் மகன் அவருடைய மகன் பேரபாலன் சிவபாலன். ஒருவருக்கு இருவராக வந்திருக்கிறோம் உன் உயிரை மயப்பதற்காக. இரணையாற்றுதல் பெற்றெடுத்த பிள்ளைகளா? பாவிகள் அறக்கணக்கு அற புத்தி என்று உரைப்பார்கள். அதை நிலையாகவே நிறுத்தி விட்டாடி. உன் தந்தைகளுக்கு என்ன குணம் இருந்ததோ அதே குணம் தான் உங்களுக்கு இருக்கிறது. இதுபோதுதான் தேவர்களை எதிர்த்தார்கள், என் கரத்தினால் மாண்டு மடிந்தார்கள். இப்பொழுது நீங்களும் அப்படித்தான் உங்களை அழிவை தேடி வந்திருக்கிறீர்கள். அப்படி மாலை கூட என்பதற்காகத்தான் உலகத்தில் எவரும் பெற முடியாத வரங்களை பெற்று வந்திருக்கிறோம். ராய்பேரபாலா, என்ன உதிக்கின்ற மாடு பொதி சுமக்காது, அழிய போகும் விளக்கு தான் சுடர் விட்டு எரியும். அது போன்ற ஆணவத்தை தேடி வந்திருக்கிறேன். உங்கள் ஆணவம் இன்னிடத்திலே செல்லாது. வேண்டாம், இப்படி அதை நடத்தி விட்டே சென்று விடுங்கள். போவது ஒருபோது முடியாது. தம்பி என்ன பாக்குறேன் போடுறவன என் தந்தையை அழித்து என் ஆணவத்தில் பேசுகிறாய்.
என்னோட சபதம். சும்மா விளையாடி பார்க்கலாம்.
வேணாண்டா பாவி, விட்டுடுறா பாவி. யார விட்டுனா? என்னை விட்டு விடுடா பாவி. பெறத்துக்கா நாங்க இவ்வளவு தூரம் வேலை கட்டி வந்துக்கிறோம், இவ்வளவு தூரம் தெத்தின்னு வந்துக்கிறோம். நாங்க சொல்வதை கேளுடா. வந்துட்டுனா செய்கூலி சாதாரண போயிடும். பெண் பாவம் பொல்லாதடா பாவி. அப்ப ஆம்பளை பாவம் அடுப்புதுமா? சொல்வதை கேள், என்னை விட்டு விடுடா பாவி. அடி போடாதே கேளு. எவ்வளவு ஒரு ஆணவண்டா தம்பி. அடர்ந்த பாலைவனத்திலே இந்த பச்சை வேம்பு மரம் இந்த பாலைவனத்திலே எந்த பச்சை மரங்களும் செடிகளும் கிடையாது. ஆனால் இந்த திசையிலே லட்சுமி நமக்கு பயந்து ஓடினார். இப்பொழுது பார்த்தால் திடீரென ஒரு வேம்பு மரம் உட்படமாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த வேம்பு மரத்தை அந்த பச்சை வேம்பு மரத்தை கரை
அக்னி சோலையாக வீசிக் கொண்டிருக்கின்றதன்னா அருகிலே நெருங்க முடியவில்லை. இப்போது புறப்படுகிறேன். அந்த வேப்ப மரத்தை இருவருமாக சேர்த்து விடுங்களாம். போலாம்.
மயிலையிலே முண்டக கன்னி அம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள் கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள் மயிலையிலே முண்டக கன்னி அம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாயே மலராள் ஒரு மலர் எடுத்து மாலை ஒண்ணு என் தாய செய்து வந்தேன் மலை
அம்மாக்களோ தாயே கற்சிலையோ கலியுகத்தில் என்னம்மா தெய்வமானா அம்மாக்களோ நாயே கற்சிலையோ யார் சொல்றோம் கலியுகத்தில் என்னம்மா தெய்வமானா கல்லாக வாழக்கூடாதா என்னம்மாவி கருவறைய சின்ன சின்ன கல்லாக மாறக்கூடாதா என்னம்மாவி கருவறைய சேரக்கூடாதா ஓடக்கர மண் எடுத்து உன்னுருவம் செய்து வச்சு உனையெல்லாம் சுத்தி வந்து மூகத்தை பார்க்க அம்மாவே முத்து மாறி அம்மா